நீங்க வருத்தம் தெரிவிக்கணும் ராமதாஸ் சொல்லியிருக்காரு. என்ன பொறுத்த மட்டும் தனிப்பட்ட முறையில் யாருடைய மனதும் புண்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியது, அவ்வளவுதான். சார், இப்போ தொடர்ச்சியா விஜய் அவருடைய கூட்டங்கள் வந்து கடுமையா பாஜகவையும் சேர்த்து விமர்சித்து இருக்காரு, கொள்கை எதிர்ன்ற அடிப்படையில். ஆனா இப்போ யாரு விமர்சிக்கிறாங்க? விஜய். அவங்களுக்கு ஏதாவது கொள்கை இருக்குதா? அவங்களுக்கு இருக்க கொள்கையை பதில் ஒரு புஸ்தகம் போட்டு இது எங்களுடைய கொள்கை, இந்த கொள்கைக்கு மாறானது பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. கொள்கைன்னு மட்டும் வெறும் பேப்பர்ல மட்டும் எழுதி வச்சிருந்தா எப்படி அதை ஒத்துக்கொள்ள முடியும்? சார், தமிழக முதல்வர் தமிழக அணிக்கா டெல்லி அணிக்கா அந்த போட்டின்ற மாதிரி தான் இருக்கும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் சொல்றாரு. அது எப்படி தப்பாரு? சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடைபெறுது. இது தமிழ்நாட்டில் நடைபெறுது. யார் நல்ல முதல்வராக ஆட்சி செஞ்சார்? ஆனால் இபிஎஸ் அவர்கள் கடந்த 5 வருஷத்துல எப்படி ஆட்சி பண்ணார்? இப்ப நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு ஸ்டாலின் தான் எங்களுக்கும் முதலமைச்சர், உங்களுக்கும் முதலமைச்சர் இந்த தேர்தல் வரைக்கும். அதுக்கு பிறகு அண்ணன் இபிஎஸ் முதலமைச்சர் நமக்கு. அதுல இந்த 5 வருஷத்துலயும் பாத்தீங்கன்னா என்ன கொண்டு வந்தாங்க? ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்களா? 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார் அண்ணன் இபிஎஸ் அவர். ஒரு நாடு முன்னேற சொன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சாலைகள் வசதி, பாலங்கள், விமான போக்குவரத்து, கடல் போக்குவரத்து, தரைவழி போக்குவரத்து, இதெல்லாம் இருந்தாதான் ஒரு நாடு முன்னேற முடியும். ஆனா இன்னைக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க? அனைத்தும் செய்து மத்திய அரசு. தூத்துக்குடி விமான நிலையம் 350 கோடி ரூபாய், திருச்சி விமான நிலையம் 650 கோடி ரூபாய். பிரதமர் மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால நாட்டில் 140 விமான நிலையங்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்காங்க. வந்த பிறகு உருவாக்கி இருக்காங்க. இதெல்லாம் ஒரு நாட்டினுடைய மேம்பாடு அடைவதற்கு. ஒரு நாடு இன்னைக்கு இந்தியா உலக பொருளாதாரத்தில் 4வது இடத்துல இருக்கு. உலக பொருளாதாரத்தில் 4வது இடம். அடுத்த 3வது இடத்துல வரும். இன்னும் பாத்தீங்கன்னா இந்தியா வல்லரசு நாடு நோக்கி போயிட்டு இருக்கு. தமிழ் மொழியை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய முதலமைச்சர். பிரைம் மினிஸ்டர் மலேசியாவுக்கு போய் 2 வாரத்துக்கு முன்னால மலேசியா போனார். எங்கள் நாட்டில் தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்கு, தமிழ் மொழிங்கிற இருக்கு, மிகப்பெரிய கலாச்சாரம், மிகப்பெரிய பண்பாடு உள்ள மொழி அப்படின்னு மலேசியாவில் போய் பேச வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. உண்மையே எங்க இருந்தாலும் சொல்றது பாரத நரேந்திர மோடி அவர்கள்.